ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமான கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி அதற்கு பதிலாக கொண்டுவரப்படும் புதிய சட்டத்தை நிறுத்துமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலதிக அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி ஆகிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டக்காரர்களால் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதன்பொழுது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை காணாமல் ஆக்குவதற்கு இடமளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டதோடு, இலங்கையின் குற்றங்கள் மலிந்த அரசினால் இன்று வரை பல குற்றவாளிகள் எவ்வித தடையுமின்றி சுதந்திரமாக நடமாடுகின்றனர். அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதும் மந்தகதியிலேயே உள்ளதென்றும் போராட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியிருந்தனர். மேலும் வடக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதிக்காக போராடிய லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு எதிரான வழக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கின் சாட்சியாளராக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ சாட்சியமளிக்க நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ள நிலையில் அவர் அந்த வழக்கில் சாட்சியமளிப்பதை தொடர்ச்சியாக தவிர்த்து வந்ததுடன் தற்பொழுது இணைய வழியாக சாட்சியமளிப்பதற்கு நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியுள்ளார். இவ்வாறு நீதிமன்றத்தை தொடர்ச்சியாக புறக்கணிப்பதற்கு எதிராகவும் அனைத்து காணாமலாக்கப்படர்களுக்கும் நீதியை வழங்க வேண்டும் என்று பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது.